அழகுமித்ரன் எழுதிய பௌர்ணமிக்கு முந்திய நாள் சிறுகதை. நல்ல நிலவு ஒளி. நாளை பௌர்ணமி. ஆனால் முழு நிலவு போலவே வானத்தில் வெளிச்சம். ஆஸ்பெட்டாஸ் போட்ட அந்த சின்ன வீட்டின் முன் வராந்தாவில் பாயை விரித்து பொம்மன் வானத்தை பார்த்தபடி மல்லாக்க படுத்திருந்தான். கள்ளிக்காட்டு ஓடையின் இரைச்சலும் அந்த அடர்ந்த வனத்தில் உள்ள வண்டுகளின் ரீங்கார ஓசையும் ஓடுகின்ற மேகத்திற்கு தாளம் போட்டது போல் அவனுக்கு தோன்றியது. அவன் பிறந்ததில் இருந்து இந்த ஓசை அவனுக்கு பழக்கப்பட்டது. கோடை காலத்தில் ஓடையில் தண்ணீர் வற்றி போகும்போது ஓடையின் ஓசை கேட்காமல் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு படுப்பான். மன்னன்குடி மேகமலையின் உள் அமைந்த கிராமம். இங்குள்ளவர்கள் எல்லாம் கூப்பு வெட்டும் காலத்தில் வேலைக்கு வந்து பிள்ளைக்குட்டிகளுடன் குடில் அமைத்து குளிரையும் பொருள்படுத்தாமல் தங்கி பின் பிழைப்பதற்காக கூப்பு வெட்டிய இடத்தில் விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி குடும்பங்கள் பலவாகி போனது. இவர்கள் அரசு கணக்குப்படி ஆக்கிரமிப்பாளர்கள். இவர்களோ நாங்கள் பிழைப்புக்கு எங்கே போவோம், ஆகையால் எங்களுக்கு பட்டா தாருங்கள் என ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பணமும் ஓட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல இரவுகளில் நிலவு வந்து வந்து போகிறது. அவர்களும் அதனை பார்த்து ரசித்தும் சிரித்தும் கடந்து போகிறார்கள். இன்றைய நிலவு லேசாக ஆடுவதாக அவனுக்கு தோன்றியது. இந்த காட்டில் ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போவதாக அவனுக்கு தோன்றியது. இந்த ஊரை தாண்டி காட்டிற்குள் போனால் நிலவின் ஒளிக்கற்றை தான் தெரியுமே அல்லாது எங்கும் தரையில் வெளிச்சம் தெரிய டார்ச் அடிக்க வேண்டும். அந்த அளவிற்கு அடர்ந்த காடு. யானைகளும் புலி, கரடி, சிறுத்தை, காட்டுமாடு, மான், மலையணில், உடும்பு என எல்லா வகை விலங்குகளும் இரவானால் இந்த மன்னன்குடி ஊரின் உள்ளே உலவும். வீட்டின் முற்றத்தில் படுத்திருந்தாலும் அவைகள் எந்த தொந்தரவும் செய்யாமல் போய்விடும். படுத்திருந்தவன், அங்கே என்ன செய்யற, வெளியே வா என தன் மனைவி அமுதாவை அழைத்தான். உள்ள வாங்க, பாய் வீட்டுக்குள்ள போட்டிருக்கேன், வாங்க என அழைத்து கொண்டு அவன் பக்கத்தில் வந்தாள். அந்த நிலவு ஒளியில் மஞ்சள் பூசிய முகம் மலர்ந்த செவ்வந்தி பூ போல பிரகாசித்தது. விரித்து போட்ட கூந்தலில் இருந்து பிச்சிப்பூ வெள்ளை வெளியேறென தெரிந்து அவள் கூந்தலை இன்னும் கருமையாக்கியது. கண்களில் ஒரு மிரட்சி தெரிந்தது. முகத்தில் ஒரு நளினம். வெண்மையான வெள்ளி கொலுசு அவள் நடைக்கு ஒரு தாளம் போட்டது. பின்னழகு நைட்டியில் தள்ளிக்கொண்டு கொலுசு சத்தத்திற்கு ஏற்ப லேசாக அசைந்தது. முன்னழகு அவனை எழும்பி உட்கார வைத்தது. ஏன் அப்படி பார்க்குறீங்க, புதுசா பார்த்தது போல? நிலவு ஒளியில உன் உடம்பு மஞ்சள் தொண்டா தங்கமா ஜொலிக்குதுடி. எப்போ குளிச்ச? உங்க அம்மா மக வீட்டுக்கு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் குளிச்சேன். சுடு தண்ணியில தானே? இல்லை, ஓட தண்ணியில தான். குளிரலியா? கொதிக்கிற உடம்புக்கு சுடுதண்ணி எதுக்கு என ஒய்யார குரலில் பேசினாள். பிச்சிப்பூ யாராண்ட வாங்கின? பக்கத்து வீட்டு பவுனு அக்கா தான் கொடுத்தாக. குளிச்சுட்டு வச்சிக்க சொன்னாக. அவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட உங்க அம்மாவுக்கு இல்லை. அக்கறை இல்லாமலா மகா வீட்டுக்கு போனா? ஆமால, நெசந்தான். நான் இது தெரியாம வஞ்சிட்டேன். செத்த இங்கிட்டு உட்காரு. ஏன் சொல்லுறேன். நளினத்துடன் அவள் லேசாக அவன் அருகில் உட்கார்ந்தாள். ஐய, உங்க உடம்பு வீசம் அடிக்குது. செத்த இரு, 2 செம்பு தண்ணி தலைக்கு விட்டுட்டு வாரேன். சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன். அவன் அவளை கட்டி பிடிக்க முற்பட்டான். குளிச்சுட்டு வாங்க என சொல்ல லேசாக அழுத்தி முதுகில் கை வைத்து உந்தி விட்டாள். அந்த உந்துதலில் அரை பாட்டில் சாராயம் சாப்பிட்ட போதை அவனுக்கு ஏற்பட்டது. மது போதையை விட காம போதையே மேலானது என பெரியவர்கள் சொல்வது அவனுக்கும் தெரியாமல் இல்லை. குளிப்பதற்கு சுடுதண்ணீர் அந்த குளிருக்கு இதமாக இருந்தது. முதுகு தேய்ப்பதற்கு அழைப்பதற்கு முன்னால் அவள் தலை துவட்ட துண்டுடன் காத்திருந்தாள். செத்த முதுகு தேய்க்கிறது என்றான். அவள் தேய்த்தாள். முடியவும் கையை பிடித்து இழுத்தான். ஆ அம்மா என கத்தினாள். குரல் கேட்டு, அங்க என்ன அமுதா என குரல் கொடுத்தாள் பக்கத்து வீட்டு பவுனு. ஒண்ணுமில்லக்கா, அவகதான் தடிக்கு விழ பார்த்தாக. நானும் ஏதாவது சப்புக்குள்ள ஏதாவது பார்த்து பயந்து புட்டியோன்னு நினைச்சேன் என்றாள். சப்புதான் வெட்டியாச்சுல்ல. சோத்த தின்னுபிட்டு தூங்குங்க என குரல் கொடுத்து அமைதியானாள் பவுனு அக்கா. ஏங்க
துண்டை கட்டிப்புட்டு வாங்க, சவத்தை யாராவது பார்க்க போறாங்க. அவன் அவள் கன்னத்தை லேசாக தட்டிவிட்டு வேட்டியை கட்டினான். அவன் அமர்வதற்கு முன்னால் ஒரு தட்டில் சோத்தையும் கருவாட்டு குழம்பையும் ஊத்தி வைத்தாள். உனக்கும் சோத்த போடு, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுறேன் மாமா என்று சிணுங்கினாள். அப்படின்னா இங்கிட்ட சேர்ந்து உட்காரு, ஒரே தட்டுல 2 பேரும் சாப்பிடுவோம். வேண்டாம் மாமா, நான் ஊட்டி விடவா? என்னது புதுசா கல்யாணம் ஆனது போல ஊட்டி விட கேக்குறீங்க? என்னடி 2 வருஷம் தானே ஆச்சுது? ஆமா, ஈஸ்வரன் பொண்டாட்டி 2 புள்ள பெத்துப்புட்டா. அவனுக்கு கடவுள் கொடுத்தான், நமக்கும் கொடுப்பான். அதான் பக்கத்துல உட்கார்ந்துட்டல்ல. மாமா, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னது? பொம்மி அம்மனுக்கு கடா வெட்டுறதா நேர்ந்து புட்டோம். காட்டுக்குள்ள இருக்கிற மாவரசி அம்மனுக்கு ஒன்று நேர்ந்து காசு கட்டி போடட்டுமா? சரிடி, புள்ள உண்டான செஞ்சு போடுவோம். புள்ள உண்டான உடனே செய்ய மாட்டாங்க, புள்ள பிறந்த பிறவுதான் செய்வாக. சரி சொல்லிட்டேல, நாளைக்கே நேர்ந்து போடு என்றான். அந்த சந்தோஷத்தில் ஒரே தட்டில் இருவரும் சாப்பிட்டனர். நிலவு இப்போது வீட்டின் முன் வந்திருந்தது. மீண்டும் முன் வராந்தாவில் போட்டிருந்த பாயில் அமர்ந்தான். அவளை அருகில் உட்கார் என்றான். செல்பேசியில் பதித்து வைத்திருந்த இளையராஜா பாடலை தட்டினான். நிலா காயுது, நேரம் நல்ல நேரம். பாடல் மேலும் அவர்களை நெருங்க வைத்தது. அவள், வீட்டுக்குள் போவோம், யாராவது வருவாங்க என்றாள். யார் வருவா? வந்தா குட்டியோட நடமாடுதே அந்த யானை தான் வரும் என சொல்லி அவளை கட்டி அணைத்தான். சி, வேண்டாங்க, நல்ல வெளிச்சம், நிலவு நம்மையே பாக்குது பாரு. அது பார்த்துட்டு போகட்டும், யார்கிட்டையும் சொல்லாது. நிலவுக்கு போறாங்களே, அவங்க கிட்ட சொல்லிட்டா இப்ப போறவங்களுக்கு தமிழ் தெரியாது. அடுத்து இந்தியா நிலவுக்கு ஆள் அனுப்புறாப்புல. தமிழ்நாட்டுக்காரங்க போக போறாங்க, நம்ம மானம் போக போகுது என சொல்லி சிரித்தாள். இல்லடி, நிலவு ஒளியில் உன் மூக்குத்தி மின்னலில் நீ ரொம்ப அழகா இருக்க பாரேன் என அவளை இறுக்கி அணைத்து கொண்டு அவள் கூந்தலில் இருந்த பிச்சிப்பூவை நுகர்ந்தான். பிச்சிப்பூவின் வாடையோடு தேங்காய் எண்ணெய் தேய்த்து சீவக்காய் போட்டு குளித்த கேசத்தின் வாசம் சேர்ந்து அவன் உள்ளுக்குள் உறங்கி கிடந்த நரம்புகள் எல்லாம் ஒன்றாக உயிர் பெற்று வாடி கிடந்த இடத்தில் வந்து போகும் நரம்புகள் வளர்ந்து நின்றன. கண்களை மூடிய போது அன்பு மனைவியின் மஞ்சள் முகமே அவன் முன்னால் நின்றது. அவளின் கைகள் நடுமுதுகு நரம்புகளை மீட்ட அவன் உதட்டில் இருந்து ராகம் கேட்க துவங்கியது. கள்ளிக்காட்டு ஓடையின் அருகில் நிற்கும் மருதமர காற்று இவர்களின் மஞ்சத்தில் வீசி இருவரின் மார்பின் இடையே புக முயன்றது. அவன் அவளை ஆறத் தழுவியதால் புக முடியாமல் கோபத்தில் ஓலை கீற்றி அசைத்தது. அந்த நேரத்தில் என யானை பிளிரும் ஓசை பொம்மனின் காதில் டமால் என அடித்தது. 2 கைகளையும் ஊன்றி அவள் மார்பு நிலவுக்கு தெரியாமல் நின்று கொண்டு, யானை கத்துது என்றான். அது இன்னைக்கா கத்துது, தனமும் தான் கத்துது என அவனை இழுத்து மார்போடு ஒட்ட வைத்தாள் அமுதா. மீண்டும் போம் போம் என கதறல் சத்தம் அலறல் மாதிரி கேட்டது. மீண்டும் அவள் அணைப்பில் இருந்து விலகி ஒரு கழித்து படுத்தவன், இந்த கத்தல் தினமும் கத்துறது மாதிரி தெரியலையே, ஏதோ ஆபத்து மாதிரி இல்ல தெரியுது. ஆண் யானை வந்திருக்கும், இதுக்கு கிட்ட சேர்றதுக்கு வேண்டி குட்டியை ஏதாவது செய்து விடக்கூடாதுன்னு கத்துதாக்கும். சரிதான், நீ சொல்றதும் சரிதான். வந்த 2 வருஷத்துக்குள்ள காட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியே என அவள் மூக்கோடு மூக்கு வைத்து முன்னேறினான். யானையின் கத்தல் இன்னும் பல மடங்கு, அதிலும் குட்டி யானையின் கத்தல் வேறு. டார்ச் வெளிச்சங்கள் அங்குமிங்கும் காட்டை பார்த்து மோதின. இப்போது அவள் பொம்மனை உதறினாள். ஆடையை இழுத்து விட்டு கொண்டாள். அவனும் வேட்டியை உடுத்திக் கொண்டான். யானை பயந்து கத்தடி என ஒவ்வொருவராக வீட்டை விட்டு வெளியே வரத் தொடங்கினர். பொம்மன் தன்னுடைய டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு கத்தும் சத்தம் கேட்ட கிழக்கு பக்கம் ஓடினான். பொம்மன் வந்த தைரியத்தில் கூட வந்த சென்றாயனும் முத்தையாவும் அவன் பின் ஓட ஆரம்பித்தனர். யானையின் பிளிரல் சத்தம் அந்த காட்டையே அதிர வைத்தது. அந்த சத்தம் பல கிலோமீட்டர் தூரத்தை அந்த இரவு இரைச்சலில் கடந்திருக்கும். சத்தம் கேட்கும் திசையில் பக்கத்தில் போய்விட்டார்கள். யானையை காணவில்லை. கத்தல் சத்தம் மட்டும் விண்ணை பிளக்கிறது. ஐயோ, பாசன கிணத்துல விழுந்துட்டு போல இருக்கு என்றான் முத்தையா. ஆமையா, அதுதான் போல என்றான் சென்றாயன். ஆம், அவர்கள் நினைத்தது போல அந்த பாழும் கிணற்றில்
யானையின் முதுகு 2 அடி மட்டும் வெளியே தெரிய, முதுகில் குட்டி யானை குரங்கு குட்டி பொத்திக் கொண்டு இருப்பது போல் தாய் யானையின் கழுத்தை கட்டி கொண்டு இருக்கிறது. யானை விழுந்துருச்சு, ஓடிவாங்க ஓடிவாங்க என பொம்மனும் சென்றாயனும் கத்தினர். டார்ச் வெளிச்சங்கள், சோலார் விளக்குகள் என 100 பேர் கூடிவிட்டனர். யானை இப்போது கத்துவதை நிறுத்தி கொண்டது. என்னையும் என் குட்டியையும் ஊர்க்காரர்கள் காப்பாற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கை அதற்கு வந்துவிட்டது. ஊரில் உள்ள பெருசுகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு, எப்படி காப்பாத்துவது என கேட்டனர். எதுக்கும் வனத்துறைக்கு சொல்லி விடுவோம்டா, புறவு 1 கணக்கா 1 ஆகி போச்சுன்னா ஊர்க்காரங்க ஒருத்தரையும் விட மாட்டாங்க, கேஸ் போட்டு உள்ள தள்ளி விடுவாங்க, அவங்க வந்து காப்பாத்தட்டும் என்றான் முத்தையா. எப்படி விழுந்திருக்கும்? பார்த்துல யானை நடக்கும்னு சொல்லுவாங்க, பெரிய கிணறு இருக்கிறது இந்த யானைக்கு தெரியாமலா போயிருக்கும் என மூக்கில் 2 பக்கத்திலும் கல் வைத்த மூக்குத்தி போட்டு கொண்டையை தூக்கி கட்டியிருந்த கிழவி கேட்டாள். குட்டி யானை விழுந்திருக்கும், அதை காப்பாத்த நினைச்சு பெரிய யானையும் இறங்கிடுச்சு என சென்றாயன் சொல்ல, ஏற்கனவே சுற்றுச்சுவர் இல்லாம இருக்கிற அந்த கிணத்தை மூடுங்க அல்லது சுவர் கட்டுங்கன்னு பல தடவை காடரும் ஃபாரஸ்டரும் சொல்லிவிட்டாக, யாரு கேட்டாக என பொம்மன் சொன்னான். பொது கிணறு ஆனதுனால யாரும் கண்டுக்கல, ஏன் ஃபாரஸ்டுக்காரங்க கட்ட வேண்டியதானே, யானை நடமாடுற இடம்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன என ஒருவர் சொல்ல, ஏலே அதுவும் இதுவும் சொல்லாம ஃபாரஸ்டருக்கு சொல்லுங்களேன் என்றார் ஊர் தலைவர் குருவரன். பவுன் அக்கா மகன் போயிருக்கான், ஃபோன் போட பொம்மி அம்மன் கோவில் பக்கம் போக வேண்டாமா, அங்கதானே டவர் கிடைக்குது என்றான் பொம்மன். சரிப்பா, அவங்க எப்போ வந்து சேர போறாங்கன்னு தெரியல என்றார் கூட்டத்தில் உள்ள ஒருவர். யானை தும்பிக்கையை மேலே தூக்கி இடையிடையே போம் போம் என லேசாக கத்தியது. கயிறு கட்டி தூக்கி விடலாமா? அது எப்படி முடியும்? லேசுலையா இருக்கு, இது என்ன காரா பஸ்ஸா கயிறு கட்டி இழுக்க என்றார் தலைவர் குருவரன். இல்லையே, கீழூர்ல ஈஸ்வரன் இருக்கானல்லடா, ஆமா, அவன் கொஞ்ச நாளா கேரளாவில் யானைக்கு 2ஆம் பாகனாதாண்டா போனான். ஆமா நெசந்தான், ஆமா கேரளாவில் தானே இருந்தான், அவனை கூப்பிடுங்கடா என்றார் தலைவர். 2 சின்ன பசங்க கீழூர் பார்த்து டார்ச்சை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஃபோன் போட போனவன் வந்தானாடா என பொம்மனை பார்த்து முத்தையா கேட்டார். செத்த பொறுங்க, வர வேண்டாமா? கிணற்றை சுற்றி நின்ற பெண்களை பார்த்து தலைவர் சொன்னார். எமோ இங்கிட்டு வந்து நில்லுங்கம்மா, காட்டு பக்கமா நிக்காதீங்க, இந்த யானை கத்தின சத்தம் கேட்டு மற்ற யானைங்க வரலாம், அப்புறம் கோவத்தில் மிதிச்சிட போகுது என்றார். முதல்ல உங்க சம்சாரத்தை அங்கிட்டு போக சொல்லுங்க என்றார் ஒரு அம்மா. எல்லா அம்மாக்களே தான் சொல்றேன். கொஞ்சம் பேர் மேற்கு திசையில் நகர்ந்தனர். 2 பசங்களும் மூச்சிறைக்க ஓடியே வந்தனர். என்னடா என்ன ஆச்சுடா, அங்கிட்டு போகலையாடா, ஈஸ்வரன் வந்துட்டு இருக்கார் என்றனர். பவுன் அக்கா மகன் ராமர் வந்தான். ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் தாத்தா என முத்தையாவை பார்த்து சொன்னான். யாருக்குடா சொன்ன? காடருக்கு கூப்பிட்டேன், கிடைக்கல, ஃபாரஸ்டர்கிட்ட சொன்னேன், அவர் ஆள் கூட்டி வர்றதா சொன்னார், நான் தீயணைப்பு துறைக்கு சொல்லிவிட்டேன். நல்லதுடா, உனக்கு தலைச்சம்புள்ள ஆம்பளை பிள்ளையா பிறக்கும்டா, போங்க தாத்தா என வெட்கப்பட்டான். ஊர்க்காரர்கள் சிரித்தனர். என் ராசனுக்கு மூத்த புள்ள அந்த பொம்மி அம்மனே பிள்ளையா பிறக்கணும்னு இல்லை நான் வேண்டினேன் என்று பவுனு சொன்னாள். எல்லாம் நடக்கும்பா. ஈஸ்வரா, யானை கிணத்துக்குள்ள கிடக்கு, எப்படி வெளியே எடுக்கிறது என தலைவர் கேட்டார். ஈஸ்வர் கையில் பிடித்து கொண்டிருந்த பீடியின் நுனியை விரலால் நசுக்கி அணைத்துவிட்டு கிணற்றின் உள்ளே சுற்றி பார்த்தார். அந்த வடக்கு பக்கம் கிணத்த சுவரை உடைச்சி விட்டோம்னா அது பாட்டுக்கு ஏறி வரும் என்றார். ஏண்டா அது எம்புட்டு கஷ்டம், எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாதாடா, அந்த பக்கம் சப்பு வேற ஏறி கிடக்கு என்றார் முத்தையா. இருக்கட்டும் ஐயா, பொம்பளைங்க கிட்ட சொல்லி சப்பை வெட்ட சொல்லுவோம், நம்ம தாய்களுக்கு சப்பு வெட்ட சொல்லியே கொடுக்கணும் என்றார் ஈஸ்வரன். ஏண்டா நாம் அந்த பழியர் ஆளுங்களையும் கூப்பிடுவோம்டா என்றார் தலைவர். அவனுக ஊருக்கு 2 மைல் போக வேண்டாமா என்றான் பொம்மன். சின்ன பசங்களை சொல்லி கூப்பிட்டு வர சொல்லுவோம், ஏன்னா நாளைக்கு யானைக்கு ஒண்ணுன்னா இந்த வனத்துறை யார் மேல பழிய போட்டு சமாளிக்க பார்ப்பாங்க. அவங்க இருந்தா மலைவாழ் மக்கள் காப்பாத்தும் போது எக்கு தப்பா நடந்தாலும் லேஸ்ல போயிடும்டா, என்னத்த நான் சொல்றது என்றார். தலைவர் சொல்றதுல நியாயம் இருக்குடா என்றார் முத்தையா. சரி, அப்ப நாம ஈஸ்வரன் சொல்ற மாதிரி வடக்கு பக்கம் கிணத்தை உடைக்க ஆரம்பிப்போம் என்றனர் ஊர்க்காரர்கள். பெண்கள் எல்லாம் வெட்டுக்கத்தி எடுக்க வீட்டுக்கு போயினர்.
பொம்மனும் வீட்டுக்கு மண்வெட்டி எடுக்க போனான். பின்னாலே அவன் மனைவி அமுதாவும் போனாள். வீட்டிற்கு போனதும் முன் வராந்தாவில் கிடந்த பாயை சுருட்டி வைத்தாள். அவன் அவள் முகத்தருகே போய் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு, பின்னாடி குளிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கா என கேட்டான். ஏன் குளிக்கணும்? அதுக்கு நீங்க ஒன்னும் முடிக்கலையே, பாதி தூரம் கடந்தோம்ல என லேசாக சிரித்தான். அதுக்கு குளிக்கணுமா? ஏண்டி, சில நேரம் கணபதியை தொட வேண்டியிருக்கும், அப்போ மனசு என்னவோ மாதிரி இருக்கும்ல. எங்க அப்பாரு எல்லாம் குளிக்காம காட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்க மாட்டாரு தெரியுமா என்றான். அப்படின்னா நானும் குளிக்கவா என சிணுங்கினாள். நீ வேணாம், நீ வேடிக்கை தானே பார்க்க போற. சரி, உங்க விருப்பம் என்றாள். நீ எதுக்கும் அந்த சம்பட்டி, வெட்டுக்கத்தி, மண்வெட்டி எடுத்துட்டு கிணத்து பக்கம் போ. நான் 2 சொம்பு தலைக்கு விட்டுட்டு வந்துடுறேன். நான் எங்கேன்னு கேட்டாகன்னா அவங்க குளிக்காக நீ வெள்ளந்தியா சொல்லிவிடாத என்றான். சரி மாமா என்றவள் மண்வெட்டி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். மன்னன்குடி மக்கள் எல்லாம் யானையை காப்பாற்றுவதில் மும்முரமாக இருந்தனர். குட்டி யானை தாயின் முதுகை விட்டு இறங்க சில நேரம் முயற்சி செய்தது. தாய் யானையோ ஏதோ போம் என்று கத்திக்கொண்டு தன் தும்பிக்கையை சுழற்றி முதுகில் அதனை சரியாக வைத்துக்கொண்டு தலையை சற்று தூக்கி ஆட்களை பார்த்து போம் 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 என கத்தியது. அது அப்படி கத்தும்போது எல்லாம் ஊர் மக்கள் சீக்கிரம் ஆகட்டுமடா என வேக வேகமாக கிணற்றின் வடக்கு பக்க சுற்றுச்சுவரை பெயர்த்து கற்களை தூரமாக கொண்டு போட்டு வந்தனர். பெண்களும் ஆண்களுக்கு இணையாக முட்புதர்களை கவட்டை கம்பால் தள்ளி பிடித்து வெட்டி சரிப்படுத்தி வந்தனர். பழையர் மக்களும் வந்து சேர்ந்தனர். மக்களோடு மக்களாக சேர்ந்து யானை மேலே வர உதவினர். நிலவு நடு உச்சிக்கு வந்துவிட்டான். பாதி கிணற்றை பெயர்த்து விட்டனர். யானை முகத்தின் அருகே வந்து விட்டனர். இன்னும் ஒரு 5 அடி பெயர்த்து தோண்டினால் யானை கால் எடுத்து வைக்க வசதியாக இருக்கும். ஆனால் யானை பயத்தில் தும்பிக்கையில் வீசினால் கிணறு வெட்டுபவர்கள் நிலைமை கவலைக்கிடம் என தெரிந்து அதற்கு கீழே பெயர்க்க தொடங்கினர். ஈஸ்வரன் யானையின் முன் வந்து, கணபதி ஐயா, உன்னை பார்த்து பசங்க பயப்படுறாங்க, கொஞ்சம் விலகி தள்ளி நில்லே என்றார். அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்த யானை சற்று மேற்கு பக்கமாக திரும்பியது. ஊர் மக்கள், பாத்தியாப்பா, வளர்க்குற யானை மாதிரி சொன்ன உடனே கேக்குது என்றனர். பசங்க உற்சாகத்தில், பிள்ளையாரப்பா செத்த பொறுத்துக்கோ, இன்னும் 1 மணி நேரம்தான், காப்பாத்திடுறோம் என்றவாறு வேலையை மளமளவன செய்தனர். மேகமலையின் குளிர்ந்த காற்று வேலை செய்து சூடான எல்லார் உடம்பையும் குளிரால் உறைய வைத்தது. பவுனக்கா எல்லாருக்கும் பானை நிறைய கடுங்காப்பி போட்டு கொண்டு வந்து தந்தாள். யானையை மெதுவாக காலை எடுத்து வைக்கும் அளவிற்கு தோண்டி சரிவான குழியை வடக்கு பக்கமாக எடுத்து விட்டனர். யானை ஒரு காலை தூக்கி சுவரில் வைக்கவும் முதுகில் இருந்த குட்டி யானை பொத்தென கிணற்றில் விழுந்தது. ஊர் மக்கள் ஐயோ பாவம் என முச்கொட்டினர். மீண்டும் குட்டியை முதுகில் தன் தும்பிக்கையால் தூக்கி வைத்த யானை காலை தூக்கி வைக்கவும் குட்டி யானை சரிந்து விழுந்தது. ஆம், கிடைமட்டமாக நிற்கும் யானை கிணற்றின் சுவரில் கால் வைக்கும் போது செங்குத்து நிலைக்கு வந்து விடுகிறது. அப்போது குட்டி யானையால் எப்படி பிடித்து கொண்டு இருக்க முடியும்? அதனால் தான் விழுகிறது. குட்டி யானையை நாங்க காப்பாத்தி தருகிறோம், நீ மேல வந்துவிடு என பொம்மனும் ஈஸ்வரனும் சென்றாயன் தலைவர் குருவரன் சேர்த்து யானையிடம் முறையிட்டனர். ஆனால் ஒவ்வொரு தடவையும் குட்டி விழும்போதெல்லாம் யானை கிணற்றிற்குள் திரும்ப இறங்கிவிடும். எந்த அளவிற்கு தாய்ப்பாசம் பாருங்கள் என பேசிய கிழவிகள், இப்போ உள்ள பொம்பளைக பிள்ளைகளை விட்டு புட்டு 2 நாள் 3 நாள் அம்மா வீட்டுக்கோ டூருக்கோ போறாளுக என பேசியதோடு, இந்த யானையை பார்த்து கத்துக்கங்கம்மா என்றனர். ஆமா, இவக புள்ளைய வளர்த்த லட்சணம் தெரியாதா? பிள்ளைய தொட்டில போட்டுட்டு காட்டுல ஒதுங்க போன கதை தெரியாதா என யாரோ கூட்டத்தில் குசுகுசுக்க, ஆட பேசுறத விட்டுவிட்டு சோழிய பாருங்கம்மா என்றார் தலைவர். ஈஸ்வரன், யார்கிட்டெல்லாம் மீன் பிடிக்கிற வலை இருக்குப்பா, அதை கொண்டு வாங்க, அதை சேர்த்து பிடிச்சி குட்டியை தூக்கிடுவோம் என்றான். 10 வலைகளுக்கு மேல் 10 நிமிடத்தில் வந்தன. பெரிய வடம் எடுத்து வரப்பட்டது. சில பசங்க இன்னும் குழியினை ஆழமாக தோண்டி சாய்வை வெகுவாக குறைத்தனர். பொம்மன் யானையிடம் கேட்டு யானையின் மேல் குதித்து வடத்தை ஈஸ்வரன் சொன்னபடி யானை பின்பகுதியில் வாலுக்கு அடிப்பக்கத்தில் போட்டு 2 பக்கமும் 10 இளவட்டங்களை நிறுத்தி
கயிறை இழுத்து யானை ஏறி வரும்போது தூக்கி விடுவதற்கு தோதாக நிறுத்தினார். நேரம் விடிய ஆரம்பித்தது. நிலவின் வெளிச்சமும் சூரிய ஒளியும் ஒருங்கே கலந்து ரம்மியமான காலை காட்சியை ஏற்படுத்தின. பச்சை படர்ந்த மேகமலையும் சிவந்த வானமும் ஒருங்கே சேர்ந்து யானையை எப்படியும் மேலே ஏற்றி விடுவார் மன்னன் குடி மக்கள், அதனை நாம் வேடிக்கை பார்ப்போம் என சேர்ந்து நின்று பார்த்தன. அந்த பகுதி ஃபாரஸ்டரும் காடரும் வந்துவிட்டனர். கூடவே வனச்சிப்பந்திகளும் ஓடியே வந்தனர். யானை காலை 2 அடி தூக்கி வைத்தது. குட்டி மீண்டும் கிணற்றில் விழுந்தது. யானை ஒரு நிமிடம் ஏறாமல் அப்படியே நின்றது. கணபதி அம்மா, நீ ஏறுமா, நாங்க குட்டியை காப்பாத்துறோம் என சொல்லி வலையை தூக்கி யானை பார்க்கும் அளவில் 2-3 பேர் கிணற்றுக்குள் குதித்தனர். மக்களின் ஆரவாரத்தில் யானை மெதுவாக ஏறி வந்தது. இன்னும் 2 அடி எடுத்து வைத்து விட்டால் மேலே வந்துவிடும். பனியால் மண் நனைந்து லேசாக வழுக்கியது. வடத்தால் தாங்கி பிடித்தனர். வடத்தை பிடிக்க வனத்துறையினர் மேலும் உதவி செய்து ஆரவாரமிட யானை மேலே வந்தது. மேலே ஏறிய யானை தும்பிக்கையை தூக்கி கிணற்றினுள் இருந்த குட்டிக்கு போம் போம் என ஏதோ சொல்லியது. ஈஸ்வரனும் பொம்மனும் நீ போமா, நாங்க காப்பாத்துறோம் என்றனர். யானை போக மனமில்லாமல் போனது. அப்போது தீயணைப்புத்துறை வாகனம் 35 கிலோமீட்டர் தூரம் பழுதான சாலையையும் பொருள்படுத்தாமல் வந்து சேர்ந்தது. ஊர்க்காரர்களும் வனத்துறை ஊழியர்களும் தீயணைப்புத்துறை ஊழியர்களும் சேர்ந்து குட்டியை வலையில் வைத்து மெதுவாக வெளியே கொண்டு வந்தனர். அந்த 2.5 அடி உயரமுள்ள அந்த குட்டி யானை போம் அலறிக்கொண்டு தாயை பார்க்க ஓட முயன்றது. தனியாக போனால் வேறு விலங்குகள் வந்து தாக்கி கொன்று தின்றுவிடும். ஆகையால் போக விடாமல் தடுத்தனர். எப்படியாவது தாய் யானை வரும் என எதிர்பார்த்து இடது காலில் கயிற்றால் கட்டி பிடித்து கொண்டனர். குட்டி யானைக்கு பால் பழம் கொடுத்து எப்படியாவது தாயிடம் சேர்த்துவிட வேண்டும் என காட்டிற்குள் உலா வந்தனர் ஊராரும் வனத்துறையினரும். நேரம் கடந்தது. தாய் யானையை காணவில்லை. குட்டி யானையின் கதறலை போக்க வனத்துறை ஊழியர்களும் பொம்மனும் பவுனக்கா மகனும் குட்டி யானையை விளையாட்டு காண்பித்துக் கொண்டு இருந்தனர். அதுவும் அவர்களுடன் விளையாடுவதும் காட்டிற்குள் ஓட முயற்சிப்பதுமாக இருந்தது. அமுதா பொம்மனை பார்ப்பதும் ரசிப்பதுமாக இருந்தாள். வனத்துறை உயர் அதிகாரிகளோ தாய் யானை வரும், குட்டியின் அருகில் நிற்பவர்களை ஏதாவது செய்துவிடக்கூடாதே என கலக்கத்தோடும் தயக்கத்தோடும் எட்ட நின்றனர். திடீரென தாய் யானை போம் போம் என சத்தம் போட்டு குட்டியை பார்த்து ஓடியே வந்தது. பொம்மன் பக்கம் வந்துவிட்டது. ஐயோ என அலறினாள் பொம்மனின் மனைவி அமுதா. முடிந்தது என நினைத்தாள். குட்டி யானையின் பக்கத்தில் வனத்துறை ஊழியர் 2 பேரும் யானையின் பாய்ச்சலை பார்த்து பயந்து நடுங்கி 4 திசையிலும் ஓடினர். யானை குட்டியின் பக்கத்தில் வந்த யானை பொம்மனை தும்பிக்கையால் ஆசீர்வாதம் செய்து போனது கண்டு உடல் புல்லரித்து போனாள் அமுதா. அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். பார்த்த ஊராரும் வியந்தனர். அப்போதே நினைத்து கொண்டான், பொம்மன் அடுத்த வருடம் நான் அப்பாவாகி விடுவேன் என்று. அவன் உடம்பில் புது இரத்தம் ஓட தன் மனைவியை பார்த்து ஓடியே வந்தான். கரங்களை பற்றி மனம் குளிர பேச முடியாமல் புன்னகைத்தான். யானைக்காக தொலைத்த தன் காதல் விளையாட்டு முழு பௌர்ணமியில் தொடரும் என கண்களாலேயே சொன்னான். வனத்துறை உயர் அதிகாரிகள் யானையை இரவு பகலாக விழித்திருந்து காப்பாற்றியதற்கு ஊர் மக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்தனர். இப்போதும் மன்னன்குடியில் எல்லா யானைகளும் வரும் போகும், யாரையும் ஒன்றும் செய்யாது. காலத்தால் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தின் மானப் பெரிது என்பதை மனிதர்கள் நினைக்கிறார்களோ இல்லையோ, யானை நினைக்கிறது. அழகுமித்ரன் எழுதிய பௌர்ணமிக்கு முந்திய நாள் சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ சுமிமோள்.